உடல்ல அங்கங்க சின்ன 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 வீக்கம் இருக்குங்க. கொழுப்பு கட்டி. இந்த கொழுப்பு கட்டினா என்ன? இது நார்மலா நம்ம வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணணுமா? இல்ல இது இப்படியே விட்டுறலாமா? இந்த கேள்வி நெறைய பேருக்கு இருக்கும். ஸோ பெரும்பாலும் நெறைய பேரு நம்மகிட்ட இந்த கொழுப்பு கட்டிக்கான சிகிச்சைகள் உடல்ல வரக்கூடிய எல்லா கட்டிகளும் ஆபத்தை தருமா? இல்ல இந்த மாரி ஆபத்து இல்லாம சில கட்டிகளும் நம்ம உடல்ல ஏற்படுது. இப்ப எக்ஸாம்பிள்க்கு பார்த்தோம்னா, இந்த கொழுப்பு கட்டியே சொல்லலாம். எந்த விதமான ஆபத்துமே நமக்கு தராது. ஆனா பார்க்கறதுக்கு ஏதோ அங்கங்க முடிச்சு முடிச்சா இருக்கிற மாதிரி, வீக்கம் இருக்கிற மாதிரி நம்ம தெரியுது. இந்த கொழுப்பு கட்டிய நம்ம எப்படி சரி செய்யலாம்? யாருக்கெல்லாம் வருது? இல்ல யாருக்கெல்லாம் வராம இருக்கு? அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்னா, திடீர்னு ஒரு நாள் இவ்வளோ நாளா விட்டுட்டு திடீர்னு இந்த கொழுப்பு கட்டி சரியாகணும்னா, ஒரே நாள்ல அது மேல வந்து பத்து போடுறது, தைலம் போடுறது, ஹாட் வாட்டர் வச்சு ஒத்தடம் குடுக்கறது, ஸ்கின்னே வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு 2, 3 நாள் தொடர்ந்து சிகிச்சை செஞ்சுக்கிட்டு, அது ஒரு வழி பண்ணிடுவோம். அந்த மாதிரி கிடையாதுனால தினம்தோறும் ஒரு வேளை காலையில மட்டும் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு, இது ஒரு 1/2 ஸ்பூன் அளவு நம்ம தண்ணீர்ல கலந்து குடிச்சுக்கிட்டே வந்தோம்னா, உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற நமக்கு தேவையே இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பு கரைந்து உடல் எடை கரையும். ஸோ அதே மாதிரி இந்த லிப்போமா கொழுப்பு கட்டி மறையறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? நம்ம அவசரப்பட்டா இதில வேலையே நடக்காதுன்னு சொல்லலாம். அவசரமே இல்லாம கிட்டத்தட்ட 90லேருந்து 100 நாட்களாவது ஆகும். ஒரு கொழுப்பு கட்டியும் நமக்கு கரைவதற்கு. வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். உடல்ல அங்கங்க சின்ன 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 வீக்கம் இருக்குங்க. கொழுப்பு கட்டி. இந்த கொழுப்பு கட்டினா என்ன? இது நார்மலா நம்ம வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணணுமா? இல்ல இது இப்படியே விட்டுறலாமா? இந்த கேள்வி நெறைய பேருக்கு இருக்கும். ஸோ பெரும்பாலும் நெறைய பேர் நம்மக்கிட்ட இந்த கொழுப்பு கட்டிக்கான சிகிச்சைகள் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த கொழுப்பு கட்டி எதனால ஏற்படுது? இப்ப யாருக்கெல்லாம் வருது? இல்ல இத இப்படியே விட்டுறலாமா? நம்ம வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்காம இப்படியே விட்டுறலாமா? இல்ல ஏதாவது ஒரு ஆபத்தை இது வந்து உண்டாக்குமா? ஸோ நம்ம நல்லா கவனிச்சுக்க வேண்டிய விஷயம், உடல்ல வரக்கூடிய எல்லா கட்டிகளும் ஆபத்தை தருமா? இல்ல இந்த மாரி ஆபத்து இல்லாம சில கட்டிகளும் நம்ம உடல்ல ஏற்படுது. இப்ப எக்ஸாம்பிள்க்கு பார்த்தோம்னா, இந்த கொழுப்பு கட்டியே சொல்லலாம். எந்த விதமான ஆபத்துமே நமக்கு தராது. ஆனா பார்க்கறதுக்கு ஏதோ அங்கங்க முடிச்சு முடிச்சா இருக்கிற மாதிரி, வீக்கம் இருக்கிற மாதிரி நம்ம தெரியுது. இந்த கொழுப்பு கட்டிய நம்ம எப்படி சரி செய்யலாம்? யாருக்கெல்லாம் வருது? இல்ல யாருக்கெல்லாம் வராம இருக்கு? அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாகவே இந்த கொழுப்பு கட்டி வருதுன்னா, உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு வருமா? அது மட்டும் கிடையாது. உடல் மெலிந்திருக்கக்கூடியவங்களுக்கும் இது ஏற்படுது. ஸோ முக்கியமா நம்ம உடல்ல ஃபேட் சரியா மெட்டபாலிசம் நடக்காம அங்கங்க நடக்குது. அதாவது மியூட்டேஷன் மரபணு மாற்றத்தினால வரக்கூடியது. ஸோ சடனா ஒரு எரர் ஏற்படுது இல்லைங்களா சிஸ்டம்லலாம், அந்த மாதிரி நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய ஒரு சின்ன எரர் என்ன ஆகுதுன்னா, மெட்டபாலிசம் சரியா நடக்காம உடல்ல அங்கங்க சின்ன சின்னதா கொழுப்பு வந்து தேங்க ஆரம்பிச்சிரும். ஸோ இப்போ இது வந்து பெயினே இருக்காது. ஸோ பெயின்லெஸ். இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா, நம்ம தொடும்பொழுது லேசா மூவ் ஆகும். ஸோ வழுவழுப்பு தன்மை இருக்கிற மாதிரியும், இங்க தொட்டா லைட்டா மூவ் ஆகுற மாதிரி நமக்கு தெரியும். ஸோ இதுக்கு அந்த கொழுப்பு ஃபேட் இருக்கு இல்லைங்களா? அத சுத்தி பார்த்தோம்னா ஒரு ஃபைப்ரஸ் கேப்சூல்ஸ் இருக்கும். இது வந்து புரோட்டீனால ஆன ஒரு ஃபைப்ரஸ் கேப்சூல்ஸ். இதுதான் வழுவழுன்னு என்ன ஆகும்னா, நம்ம தொடும்போது அங்கங்க நமக்கு மூவ் ஆகுற மாரி இருக்கும். ஸோ முதுகுல இருக்கு, கையில இருக்கு. மேக்ஸிமம் இந்த ஃபோர் ஆர்ம்ல நெறைய பேருக்கு இருக்கும். முதுகு பகுதியில. கழுத்துலலாம் பார்த்தீங்கன்னா, நல்லா பெருசா ஒரு 5 to 6 சென்டிமீட்டர் அளவுக்கு பெருசா இருக்கிறவங்களும் நம்மகிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இடுப்பு பகுதியில, கை பகுதியில ஸ்டார்ட்டிங்லே சின்ன சின்னதா தொட்டு பார்த்தோம்னா, ஈவனா இருக்காது. ஸ்கின் டோன் வந்து லைட்டா பிரஸ் பண்ணி அப்படியே தொட்டு பார்த்தோம்னா, சின்ன சின்ன முடிச்சுகள் மாதிரி நம்ம கையில தட்டுப்படும். அதுதான் என்ன ஆகும்னா, காலப்போக்குல பெருசு பெருசா நமக்கு இந்த லிப்போமா அப்படின்னு சொல்ற கொழுப்பு கட்டியா வருது. ஸோ இதை எப்படிங்க நம்ம சரி செய்யலாம்? ஒரு சிலருக்கு பெயினே இருக்காது. ஸோ பெயின் இல்லைன்னா அப்படியே கூட நீங்க விட்டுறலாம். ஆனா எப்போ இதற்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்? இது வந்து வழக்கத்திற்கு மாறா சைஸ் பெருசாகிக்கிட்டே வருதுங்க அப்படின்னு சொன்னாலோ, கழுத்துல ஸ்பைனல் கார்டு கிட்ட இல்ல இடுப்பு பகுதியில எங்கேயாவது இந்த கொழுப்பு கட்டி பெருசாயிட்டு
நரம்புகளில் அழுத்துது, இல்லை எனக்கு வழக்கத்துக்கு மாறாக ஒரு வலி என் உடலில் ஏற்படுது அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக இதற்கான சிகிச்சைகளை எடுக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, திடீர்னு ஒரு நாள் இவ்வளோ நாளாக விட்டுட்டு திடீர்னு இந்த கொழுப்பு கட்டி சரியாகும்னா ஒரே நாளில் அது மேலே வந்து பத்து போடுறது, தைலம் போடுறது, ஹாட் வாட்டர் வச்சு ஒத்தடம் கொடுக்கறது, ஸ்கின்னே வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு 2-3 நாள் தொடர்ந்து சிகிச்சை செஞ்சுக்கிட்டு அது ஒரு வழி பண்ணிவிடுவோம். அந்த மாதிரி கிடையாது. ஸோ இந்த கொழுப்பு கட்டி இருந்ததுன்னா அது கரைவதற்கு கண்டிப்பாக நாட்கள் கொஞ்சம் தேவைப்படும். இதற்கான உணவு முறை நான் என்னன்னு சொல்கிறேன். ஸோ ரெகுலராக இந்த உணவு முறை அதிகமாக ஃபேட் கண்டென்ட் இருக்கிற உணவு எடுக்கக்கூடாது. யாருன்னா ஒபிசிட்டி, உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்க கொழுப்பு சார்ந்து இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்த்துக்கோங்க. இது ஃபஸ்ட். ஆனால் ஒரு சிலருக்கு நான் வெயிட் நார்மலாக இருந்தாலும் எனக்கு இந்த கொழுப்பு கட்டி இருக்குன்னு சொல்கிறவங்க வேறு மாதிரி டயட் ஃபாலோ பண்ணும். நான்வெஜ் மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு மற்றபடி நெய் சேர்த்துக்கலாம், வெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி மைல்டாக இது எல்லாமே நம்ம சேர்த்து சாப்பிடும்பொழுது பாடி வெயிட் மெயின்டைன் ஆகும், அதிகமாக அந்த கொழுப்பு கட்டி வளராமலும் இருக்கும். ஸோ இதற்கு பேசிக்காக நம்ம பயன்படுத்தக்கூடியது இஞ்சி தேனூறல். இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இஞ்சி தேனூறல் அப்படின்னு சொல்கிறது அந்த இஞ்சியை வந்து தேனில் ஊற வைத்து சாப்பிடக்கூடிய ஒரு மெடிசன். சித்த மருத்துவத்தில் மூலிகைகளை தேனில் ஊற வைத்து சாப்பிட்ற முறை இருக்குது. தேனூறல் அப்படின்னு இதற்கு பெயர். ஸோ இதை ரெகுலராக நம்ம சாப்பிட என்ன ஆகும், காலையில் ஒரு 2-3 துண்டு இஞ்சியை வந்து தேனோடு சேர்த்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்பொழுது அதிகமாக இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் ஆகும், ஃபேட்டி லிவர் இருந்தால் அதுவும் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. ஸோ இதற்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளாக கருப்பு கவுனி அரிசி இருக்குது இல்லைங்களா, இதை நம்ம உணவாக எடுத்துகிட்டு வரணும். இதில் ரிச் ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பு அப்படியே நமக்கு கரைஞ்சிக்கிட்டே வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த கட்டிகள் இருந்துச்சுன்னா அதுவும் நமக்கு கரைய ஆரம்பிக்குது. ரொம்ப சிம்பிளாக லவங்காதி சூர்ணம். ஸோ மறக்காமல் இந்த லவங்காதி சூர்ணம் வாங்கி வச்சுக்கோங்க. இதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வெந்நீரில் கலந்து டெய்லி ஒரு வேளை குடித்தா போதுமானது. ஏன்னா 2 வேளை குடிச்சிங்கன்னா உடல் உஷ்ணம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தினம்தோறும் ஒரு வேளை காலையில் மட்டும் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு இது ஒரு 1/2 ஸ்பூன் அளவு நம்ம தண்ணீரில் கலந்து குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற, நமக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பு கரைந்து உடல் எடை கரையும். ஸோ அதே மாதிரி இந்த லிப்போமா கொழுப்பு கட்டி மறையிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? நம்ம அவசரப்பட்டால் இதில் வேலையே நடக்காதுன்னு சொல்லலாம். அவசரமே இல்லாமல் கிட்டத்தட்ட 90லேருந்து 100 நாட்களாவது ஆகும் ஒரு கொழுப்பு கட்டியும் நமக்கு கரைவதற்கு. அப்போது இதற்கு மேற்பூச்சாக நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள், மஞ்சள் பற்று போடலாம். ஸோ மஞ்சள் சுண்ணாம்பு கலந்து பற்று போடலாம். வெண்கோடி வேலி தைலம். ஸோ சித்தா மெடிக்கல் ஷாப்பில் கண்டிப்பாக இந்த தைலம் கிடைக்கும். வெண்கோடி வேலி தைலம்னு கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த தைலம் நம்ம மேலே கட்டி இருக்கக்கூடிய இடத்துல லேசாக ஹீட் பண்ணி ஒரு நாளைக்கு 3-4 முறை நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வந்து அதுக்கப்புறம் ஒரு 10-15 நிமிடங்களுக்கு அப்புறம் நம்ம மஞ்சள் பருத்து கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்நீர் ஓட்டடம் கொடுக்கணும். இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு கட்டிகள் நமக்கு கரையும். தேவையில்லாத கொழுப்பு வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். ஸோ எல்லா கட்டிகளுமே நமக்கு ஆபத்தை தரக்கூடிய கேன்சர் மாதிரி கட்டிகள் ஆகிடுமா அப்படின்னா கிடையாது. கேன்சர் மாதிரி கட்டி இருந்தால் அது ரொம்ப ஹார்டாக இருக்கும், பெயினாக இருக்கும். ஒரு சிலருக்கு நல்லாவே பெயின் இருக்கும். இல்லை லிம்ஃபாடினோமான்னு சொல்கிற கண்டிஷன், இது கொஞ்சம் டேஞ்சர் தான், அதுவும் நம்ம பார்த்துக்கணும். லிம்ஃபாடினோமானா இந்த கழுத்து பகுதியில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, சின்ன சின்ன கட்டிகள் வந்து நெறி கட்டிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃப்ளமேஷன் ஆஃப் தி லிம்ஃப் நோட்ஸ். இந்த கட்டிகள் இருந்தாலும் அதற்கான சிகிச்சைகள் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஸோ தொடர்ந்து நம்ம உடலில் என்ன வகையான கட்டிகளாக இருந்தாலும் ஈஸியாக அது கரைக்க முடியும். உதாரணத்துக்கு சொல்லலாம், நிறைய பேர் க்யூராக இருக்கக்கூடிய இந்த தைராய்டு. ஸோ தைராய்டு கிளாண்டில் வந்து நொடியூல்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு இல்லைங்களா, வீக்கம் இருக்கும். கழுத்துக்கு முன்னாடி முன்கழுத்துலேயே வந்து பார்த்தோம்னா அப்படியே ஒரு பால் மாதிரி இருக்கும். இதுவே நம்ம ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து கரைச்சிட்டு வரோம். ஸோ நிறைய பேர் வந்து சர்ஜரி பண்ணி தைராய்டை ரிமூவ் பண்ணிடலான்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து மெடிசின்ஸ் கொடுத்து நம்ம சொல்கிற டயட் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உடலில் எந்த வகையான கட்டிகளாக இருந்தாலும் சித்த மருத்துவத்தின் மூலம் அதை குணப்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மருத்துவ குறிப்புகள், பயனுள்ள மருத்துவ குறிப்புகளுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். மருத்துவம் தொடர்பான சித்த மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.